அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. ஒரு தடவை மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ், உன்னோட அடியான், அதாவது உன்னோட நேசன், ஒரு முஃமின் உன்னை அழைக்கும்போது உன்னோட பதில் எப்படி இருக்கும்? உன்னை அழைக்கிறான், யா அல்லாஹ் அப்படின்னு அழைக்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், லப்பைக். லப்பைக்குன்னு ஒரு தடவை அல்லாஹ் சொல்லுவான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, இதுவே உனக்கு இறைநேசர் இல்லாத ஒரு மனிதர், ஒரு முஃமின் இல்லாத ஒரு மனிதர், முஸ்லீம் இல்லாத ஒரு மனிதர் உன்னை அழிக்கும்போது உன்னோட பதில் எதுவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது எனக்கு என்னால் அழுக தாங்க முடியல, என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அல்லாஹ் சொல்கிறான், நான் லப்பைக் 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 3 தடவை நான் லப்பைக் சொல்லுவேன். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு சந்தேகம், ஏன் அல்லாஹ் ஒரு நேக்கான ஒரு அடியான் உன்னை கூப்பிடும்போது நீ ஒரு தடவை தான் அவனுக்கு பதில் அளிக்கிற, ஆனால் இதுவே பாவம் செஞ்ச மனிதனுக்கு நீ 3 தடவை பதில் அளிக்கிறேன்னு சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், ஒரு நல்ல அடியான், ஒரு அல்லாஹ்வின் நேசர் கூப்பிடும்போது அவனுக்கு நம்பிக்கை இருக்கும், நான் செஞ்ச அமல் நல்ல அமல் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்ற ஒரு நம்பிக்கையோடு அவன் என்னை கூப்பிடுவான். ஆனால் இதே பாவம் செஞ்சவன் பார்த்திங்க அப்படின்னா அவனுக்கு பயந்துக்கிட்டே என்னை கூப்பிடுவான், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா, என் பாவத்தை மன்னிச்சிருவானா? அப்போது அவனுக்கு நான் உறுதியாக இருக்கணும் இல்லையா? கிளாஸில் யார் ஃபஸ்ட்டு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கவனம் வாத்தியாருக்கு போகாது, யார் படிக்காதவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கவனம் அதிகமாக செலுத்துவாங்க இல்லையா? அதே மாதிரி அல்லாஹ் படித்த ரப்புன்னா பார்த்துக்குங்க, சுப்ஹானல்லாஹ்.